السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنما المؤمنون إخوة فاصلحوا بين أخويكم واتقوا الله لعلكم ترحمون. قال رسول الله صلى الله عليه وسلم المسلم أخو المسلم رواه البخاري. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த துபாயில் நடத்தப்படக்கூடிய அல் அஹ்லாக் நற்பண்புகள் என்கிற இந்த மாநாட்டில் சகோதரத்துவமும் சமூக ஒற்றுமையும் என்கிற தலைப்பில் பேசுமாறு நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன். என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, இது ரெண்டு தலைப்பு. சகோதரத்துவம் என்று சொன்னால் முஸ்லிம்கள் எல்லாம் சகோதரத்துவமாக வாழனே, ஒத்துமையாக வாழனே, நமக்கு மத்தியில் முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஒற்றுமையாக அன்பாக பாசமாக இருக்கனே அப்படிங்கிறது. சமூக ஒற்றுமை, சமூகம் என்று சொன்னால் பிற சமூகம், அதாவது சமுதாயம் என்று சொன்னால் இஸ்லாமிய சமுதாயம், சமூகம் என்று சொன்னால் முஸ்லிம் அல்லாத பிற மக்களோடு என்ன செய்யணும், அன்பா இருக்கணும், அவங்களோடு பாசமா இருக்கணும், அவங்களோடு ஒத்துமையா இருக்கணும் அப்படிங்கிற இந்த ரெண்டு தலைப்பு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, முதல் தலைப்புக்கு நான் வந்துடுறேன். சகோதரத்துவம், முஸ்லிம்கள் எல்லோரும் சகோதரர்கள் என்பதை குர்ஆன் நீங்க படிச்சு பார்த்தீங்களாக்க திருமறை குர்ஆனின் சூரத்துல் ஹுஜராத் என்று சொல்லக்கூடிய 49வது அத்தியாயத்தின் 10வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான். இன்னமல் முஃமினூன இஹ்வத்துன், நிச்சயமாக எல்லா மூமின்களும் சகோதரர்கள். எனவே ஃபாஸிலிஹு பைன அஹவைக்கும், அந்த சகோதரர்களுக்கு மத்தியில் பிணக்குகள் ஏற்பட்டு விட்டால், பிரச்சனைகள் ஏற்பட்டு விட்டால், கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு விட்டால் அவர்களுக்கு மத்தியில் நீங்கள் சமாதானத்தை ஏற்படுத்துங்கள், நீங்கள் ஒற்றுமையை ஏற்படுத்துங்கள். வத்தகுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்கள். லஅல்லக்கும் துர்ஹமூன், அப்போதுதான் அல்லாஹ்வால் நீங்கள் அருள் செய்யப்படுவீர்கள் என்று அல்லாஹ் பேசுகிறான். அப்ப என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த ஆயத்தில் எல்லா முஸ்லிம்களும் சகோதரர்கள் அப்படிங்கிறது அல்லாஹ் சொல்லக்கூடிய முக்கியமான செய்தி. அப்புறம் பார்த்தீங்களாக்க ஒரு ஹதீஸை இமாம் புகாரி அவர்கள் 2442வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், என் அருமை சஹாபாக்களே, அல் முஸ்லிமு அஹுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு யாராக இருக்கிறான், சகோதரனாக இருக்கிறான். எனவே லா யظ்லிமுஹு, ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு அநியாயம் செய்ய மாட்டான். வலா யுஸ்லிமுஹு, அவனை அநியாயம் செய்யப்படுவ அனுமதிக்கவும் மாட்டான். மட்டுமல்லாமல் வமன் கான ஃபீ ஹாஜத்தி அஹீஹி கான அல்லாஹு ஃபீ ஹாஜத்திஹி, ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு உதவி செய்யக்கூடிய காலமெல்லாம் உதவி செய்யக்கூடிய முஸ்லிமுக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான், உதவி செய்கிறான். வமன் ஃபர்ரஜ முஸ்லிமின் குர்பத்தன் ஃபர்ரஜல்லாஹு குர்பத்தன் யௌமல் கியாமா, யார் ஒரு முஸ்லிமுடைய கஷ்டத்தை நீக்குகிறாரோ அவருடைய கஷ்டத்தை அல்லாஹ் இம்மையிலும் நீக்குகிறான், மறுமையிலும் நீக்குகிறான். வமன் சதர முஸ்லிமன் சதரஹுல்லாஹு ஃபித் துன்யா வல் ஆখিরা, யார் ஒரு முஸ்லிமின் குறையை மறைக்கிறாங்களோ அவங்க குறைய அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இம்மையிலும் மறைக்கிறான், மறுமையிலும் மறைக்கிறான் என்கிற ஹதீஸை இமாம் புகாரி அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அப்ப என் அருமை சகோதரர்களே, அப்ப நான் மேல சொன்ன ஆயத்திலேயே
அப்புறம் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸை பொறுத்தவரை நாம் எல்லோரும் ஒரு தாய் மக்கள், நாம் எல்லோரும் சகோதர சகோதரிகள். நாம் பேசுகிற போது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே என்று பேசுகிறோம் இல்லையா? இது வெறுமனை வாயளவில் இல்லாமல், உதட்டளவில் இல்லாமல், செயல் அளவில் நாம் உண்மையான சகோதரர்களாக வாழணும் அப்படிங்கிறதுக்கு இந்த வசனங்கள் ஹதீசுகள் தெளிவான சான்று என்பது மாத்திரமல்லாமல், என் அருமை சகோதரர்களே தாய்மார்களே, முஸ்லிம்கள் சகோதரர்கள் என்று சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அதுக்கு அழகான ஒரு உதாரணத்தை சொன்னாங்க. அந்த உதாரணத்தை இமாம் புகாரி அவர்கள் தங்களுடைய சஹீஹுல் புகாரியின் 6011வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. முஸ்லிம்கள் எல்லோரும் சகோதரர்கள். எதற்கு ஒப்பு, எதற்கு உதாரணம் என்று சொன்னால், ஃபீ தராஹுமிஹிம் வ தவாத்திஹிம் வ தஆதுஃபிஹிம் கமஸலில் ஜஸதி. அவர்கள் அன்பு காட்டக்கூடிய விஷயத்திலே, பாசம் காட்டக்கூடிய விஷயத்திலே, ஒருவர் ஒருவருக்கு உதவி செய்யக்கூடிய விஷயத்திலே எதை போன்றவர்கள் என்று சொன்னால், ஃபீ மஸலில் ஜஸதி, ஒரே உடலை போன்றவர்கள். உலகத்தில் வாழ்கின்ற எந்த தேசத்தில் வாழ்ந்தாலும் சரி, எந்த நாட்டிலே வாழ்ந்தாலும் சரி, எந்த இனத்தை சார்ந்த, எந்த குலத்தை சார்ந்த, எந்த கோத்திரத்தை சார்ந்த எந்த முஸ்லிமாக இருந்தாலும் சரி, உலகத்தில் வாழ்கின்ற எல்லா முஸ்லிம்களும் கமஸலில் ஜஸதி, ஒரே உடலை போன்றவர்கள், ஒரே உடலை போன்றவர்கள் என்று சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் சொன்னார்கள், இதஷ்தகா அலுவுன் ஃபகத் தஆலஹு சாயிர ஜஸதிஹி பிஸ்ஸஹரி வல் ஹும்மா. உடலில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்புக்கு துன்பம் ஏற்பட்டு விட்டால், ஒரு உறுப்புக்கு காயம் ஏற்பட்டு விட்டால், ஏனைய உறுப்புகள் பதறுகிறதா இல்லையா? ஏனைய உறுப்புகள் அதற்காக உதவி செய்கிறதா இல்லையா? ஏனைய உறுப்புகள் தூங்காமல் விழித்து கொண்டிருக்கிறதா இல்லையா? ஒரு உறுப்பின் காயத்தின் காரணத்தால் மொத்த உடம்புக்கு காய்ச்சல் வருகிறது. அது மாதிரி ஒரு முஸ்லிமுக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டு விட்டால் எல்லா முஸ்லிம்களும் சேர்ந்து அவருக்கு உதவி செய்யணும், அந்த துன்பத்தை நீக்கணும். முஸ்லிம்கள் ஒரே உடலை போன்றவர்கள் என்று நான் சொல்லவில்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு இந்த உதாரணத்தை சொல்றாங்க என்று இந்த ஹதீஸ் பேசுகிறது. மட்டுமல்லாமல் இன்னொரு ஹதீஸை இமாம் புகாரி அவர்கள் தங்களுடைய சஹீஹுல் புகாரியின் 489வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. அல் முஃமினு லில் முஃமினி கல் புன்யான். ஒரு மோமின் இன்னொரு மோமினுக்கு எதை போன்றவர் என்று சொன்னால், கல் புன்யான், ஒரு கட்டடத்தை போன்றவன். யஷுத்து பாலுஹு பாலன், எப்படி ஒரு கட்டடத்தில் ஒரு செங்கல் இன்னொரு செங்கலுக்கு வலுவூட்டுகிறதோ, ஒரு கட்டடம் உயரமான கட்டடமாக இருக்கிறது, அடுக்குமாடி கட்டடங்களாக இருக்கின்றனவே, இந்த கட்டடங்கள் சரியாமல் இருப்பதற்கு ஒரு கல் இன்னொரு செங்கலுக்கு உதவி செய்கிறது, ஒரு செங்கல் இன்னொரு செங்கலுக்கு வலுவூட்டுகிறது. அப்படி வலுவூட்டக்கூடிய காரணத்தால் எப்படி வானளாவிய அளவுக்கு உயர்ந்த கட்டடமாக இருக்கிறதோ, அது மாதிரி முஸ்லிம்களை பொறுத்தவரை, முஃமின்களை பொறுத்தவரை, ஒரு முஃமின் இன்னொரு முஸ்லிமுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கெல்லாம் சொல்றாங்கன்னு சொன்னா, அப்ப என் அருமை சகோதரர்களே தாய்மார்களே, இஸ்லாம் எந்த அளவுக்கு சகோதரத்துவத்தை விரும்புது, சகோதரத்துவத்தை நேசிக்குது, ஒற்றுமையை நேசிக்குதுங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் அழகான ஆதாரம். மட்டுமல்லாமல் ஒற்றுமை என்பது, அன்பு என்பது, பாசம் என்பது, சகோதரத்துவம் என்பது நமக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய நியமத்தாக இருக்கிறது. நம்ம எல்லாம் அன்பா இருக்கிறோமா? நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருக்கிறோமா? நம் மீது அல்லாஹ்வுடைய நியமத், அல்லாஹ்வுடைய கருணை பொழியப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒற்றுமையை, சகோதரத்துவத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நியமத் என்று பேசுகிறான். திருமறை குர்ஆனின் சூரா ஆல இம்ரான் என்று சொல்லக்கூடிய 3வது அத்தியாயத்தின் 103வது வசனத்திலே அல்லாஹ் பேசுகிறான், வதுகுரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும் இது குன்தும் ஆயிதான் ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும் ஃபஅஸ்பஹதும் பிநிஅமத்திஹி இஹ்வானா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு செய்த நியமத்துகளை நீங்கள் எண்ணி பாருங்கள், அல்லாஹ் உங்களுக்கு செய்த நியமத்துகளை நீங்கள் நினைத்து பாருங்கள் என்று சொல்லிவிட்டு, இது குன்தும் ஆயிதான், நீங்கள் எல்லாம் எதிரிகளாக இருந்த பொழுது நாம் என்ன செய்தோம் என்று சொன்னால், ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும்,
உங்களுடைய கல்புகளுக்கு மத்தியிலே அன்பை ஏற்படுத்தினோம், பாசத்தை ஏற்படுத்தினோம், இந்த விரோதத்தை குரோதத்தை நாம் நீக்கினோம், ஒற்றுமை ஏற்படுத்தினோம். இந்த ஒற்றுமையின் மூலமாக அல்லாஹ்வுடைய நிஅமத்தின் மூலமாக நீங்கள் சகோதரர்களாக ஆகிவிட்டீர்களே, அதை நீங்கள் எண்ணி பாருங்கள் என்று அல்லாஹ் பேசுகிறானே. அப்ப என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, ஒற்றுமை என்பது, சகோதரத்துவம் என்பது அல்லாஹ்வுடைய பெரும் நிஅமத் என்பதற்கு இந்த வசனம் தெளிவான சான்று என்பது மாத்திரமல்லாமல் திருமறை குர்ஆனின் சூரத்துல் அன்ஃபால் என்று சொல்லக்கூடிய 8வது அத்தியாயத்தின் 63வது வசனத்தில் சகோதரத்துவத்தை பற்றி, ஒத்துமையை பற்றி அல்லாஹ் பேசும்போது சொல்கிறான், லவ் அன்ஃபக்த மா ஃபில் அர்லி ஜமீஅன் மா அல்லஃப்த பைன குலூபிஹிம் வலாகின்னல்லாஹ அல்லஃப பைனஹும். இந்த பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து பொருள்களையும் நீங்கள் செலவு செய்தாலும், இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா பொருள்களையும் நீங்கள் செலவு செய்தாலும், மக்களுக்கு மத்தியில் அன்பை, பாசத்தை, ஒற்றுமையை நீங்கள் ஏற்படுத்த முடியாது. ஒற்றுமையை ஏற்படுத்தக்கூடியவன் யார் என்று சொன்னால் வலாகின்னல்லாஹ அல்லஃப பைனஹும், அல்லாஹ் தான் உங்களுக்கு மத்தியில் அன்பை ஏற்படுத்தி ஒற்றுமை ஏற்படுத்துகிறான் என்று அல்லாஹ் பேசுகிறானே. அந்த பூமியில, இந்த பூமியில எவ்வளவு செல்வங்களை சேர்த்தாலும், எவ்வளவு சொத்து பத்துகளை சேர்த்தாலே, அந்த சொத்து பத்துகள் என்ற அந்த நியமத்துகளை விட அல்லாஹ் நம்முடைய கல்புகளுக்கு மத்தியில் அன்பை ஏற்படுத்தி இருக்கிறானே, பாசத்தை ஏற்படுத்தி இருக்கிறானே, இந்த ஒற்றுமை ஏற்படுத்தி இருக்கிறானே, இது மாபெரும் நியமத் என்பதற்கு இந்த வசனம் தெளிவான சான்றாக இருக்கிறது. எனவேதான் என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, பொய் சொல்றது மார்க்கத்தில் பெரிய பாவம். தெரியுமா, தெரியாதா? பொய் எவ்வளவு பெரிய பாவம் என்று சொன்னால் ஃபலஅனத்துல்லாஹி அலல் காதிபீன், பொய்யர்கள் மீது அல்லாஹ்வுடைய லானத்து உண்டாகட்டும், அல்லாஹ்வுடைய நாசம் உண்டாகட்டும் என்று பொய் சொல்லக்கூடிய மக்களை அல்லாஹ் சபிக்கிறான். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 நேரங்களில் பொய் சொல்லிக்கிறலாம், பொய் சொல்ல அனுமதி இருக்கிறது என்கிற இந்த ஹதீஸை இமாம் புகாரி அவர்கள் 2692வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. லைசல் கல்லாபுல்லதி யுஸ்லிஹு பைனன் நாஸ், மக்களுக்கு மத்தியில் அன்பை ஏற்படுத்துவதற்காக, மக்களுக்கு மத்தியில் சமாதானத்தை ஏற்படுத்துவதற்காக, மக்களுக்கு மத்தியில் ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்காக ஒருவன் பொய் சொல்கிறார் என்று சொன்னால் அவன் சொன்னது பொய் அல்ல, அது பாவம் அல்ல. அது இஸ்லாத்துல கூட 2 பேரை பிரிச்சு வைக்க பொய் சொல்லக்கூடாது, அது பெரும் பாவமாக இருக்கிறது. பிரிஞ்சிருக்கக்கூடிய 2 சகோதரர்கள், பிரிஞ்சிருக்கக்கூடிய 2 சகோதரிகள், அவங்களுக்கு மத்தியில் ஒற்றுமையை ஏற்படுத்த என்ன சொல்லலாம்? பொய் சொல்லிக்கிறலாம். அப்படி பொய் சொல்றது மார்க்கத்தில் பாவம் இல்லை என்று இந்த ஹதீஸ் பேசுகிறது. அப்ப என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வால் சபிக்கப்பட்ட இந்த பொய் கூட ஒற்றுமைக்காக சொல்லலாம், அது மார்க்கத்தில் கூடும் ஜாயிஸ் என்று சொன்னால் இஸ்லாம் இந்த ஒற்றுமையை எந்த அளவுக்கு நேசிக்குதுங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் அழகான ஆதாரம். எனவேதான் சஹாபாக்கள் ஒற்றுமையா எந்த அளவுக்கு இருந்தாங்க, ஒற்றுமையை எந்த அளவுக்கு நேசிச்சாங்கிறதுக்கு நான் ஒரு வரலாற்று செய்தியை உங்களுக்கு பதிவு செய்கிறேன். உங்களுக்கு தெரியும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆயிட்டாங்க. அவங்களுக்கு பிறகு முதல் கலீஃபா யார் என்று சொன்னால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு முதல் கலீஃபாவா இருக்கிறாங்க. 2.25 வருஷம் ஆட்சி பண்ணாங்க. அவங்களும் வஃபாத் ஆயிட்டாங்க. அப்புறம் முதல் கலீஃபாவுக்கு பிறகு 2வது கலீஃபா யாரு? உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு 2வது கலீஃபாவா இருக்கிறாங்க. அவங்க காலத்தில் ஹிஜ்ரி 15வது ஆண்டு காதிசியா என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு போர் சிரியாவில் நடக்கிறது. இன்றைக்கும் சிரியாவிலே அந்த காதிசியா என்று சொல்லக்கூடிய அந்த மைதானம் இருக்கிறது. நீங்க காதிசியாவுடைய போரை படிச்சு பார்த்தீங்களாக்க அதுக்கு முன்னால பத்ரு போர்லாம் ஒண்ணுமே இல்லை, உஹது போர்லாம் ஒண்ணுமே இல்லை, ஹைபர் போர்லாம் ஒண்ணுமே இல்லை, ஹந்தர்க் போர்லாம் ஒண்ணுமே இல்லை என்று சொல்லும் அளவுக்கு காதிசியா போர் என்பது படுபயங்கரமான போர். 3 நாட்கள் நடந்த உச்சகட்ட போர். இந்த காதிசியா என்கிற போரை சஹாபாக்கள் யாரோடு சந்திக்கிறாங்கன்னு சொன்னா, யாரையும் சந்திக்கிறாங்க? அன்றைக்கு இருக்கக்கூடிய உலக வல்லரசு என்பது பாரசீகம். அந்த பாரசீகம் தான் அன்றைய உலக வல்லரசாக இருக்கிறது. அந்த உலக வல்லரசு பாரசீகத்தை வீழ்த்துவதற்காக என்ன பண்றாங்க?
பாரசீக மதீனாவை வீழ்த்துவதற்காக மதீனாவை நோக்கி படை திரட்டி வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப சஹாபாக்கள் படையோடு என்ன செய்யறாங்க? அந்த பாரசீகத்துக்கு போறாங்க, சிரியாவுக்கே போறாங்க, காதிசியாவுக்கு போறாங்க. காதிசியா என்ற அந்த இடத்துல பயங்கரமான போர் நடக்கிறது. 3 நாட்கள் நடந்த பயங்கரமான போர். அந்த போரில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முஸ்லிம்களுக்கு மகத்தான வெற்றியை கொடுக்கிறான். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அன்றைக்கு வல்லரசாக இருந்ததே அந்த வல்லரசு வீழ்த்தப்படுகிறது. வெள்ளை மாளிகை, கிஸ்ராவுடைய வெள்ளை மாளிகை வீழ்த்தப்படுகிறது. அப்படி வீழ்த்தப்பட்டவனையுமே சஹாபாக்கள் வெள்ளை மாளிகைக்குள்ள போறாங்க. போனா எக்கச்சக்கமான தங்கம் இருக்கிறது, வெள்ளி இருக்கிறது, எல்லாத்தையும் சஹாபாக்கள் எடுக்கிறாங்க. எடுத்து அந்த கனிமத்து பொருளா இல்லையா, இந்த கனிமத்து பொருளை நார்மல் போராக இருந்தால் போர்க்களத்தில் கலந்து கொண்ட சஹாபாக்களை அந்த கனிமத்து பொருளை எடுத்துக்கிடுவாங்க. இது வெள்ளை மாளிகை வீழ்த்தப்பட்டு விட்டது, உலக வல்லரசு வீழ்த்தப்பட்டு விட்டது, மகத்தான வெற்றியாக இருக்கிறது என்ற காரணத்தால் அந்த போர்க்களத்தின் தளபதியாக இருந்த சஅத் பின் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அந்த தங்கம் அந்த வெள்ளி எல்லாத்தையும் அள்ளி என்ன பண்றாங்க? மதீனாவுக்கு அனுப்பி விடுறாங்க. கலீஃபா உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இதை பார்க்கட்டேன், அவங்க இதை பிரிச்சு கொடுக்கட்டேன் அப்படின்னு மதீனாவுக்கு அனுப்பி விடுறாங்க. அந்த வெள்ளை மாளிகையுடைய தங்கங்கள் வெள்ளிகள் எல்லாம் மதீனாவுக்கு வருகிறது. மதீனாவுடைய பள்ளிவாசல் மஸ்ஜிது நபவியில அந்த வெள்ளை மாளிகையுடைய தங்கங்கள் எல்லாம் நிரப்பப்படுகிறது. கலீஃபா உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இன்னும் பல சஹாபாக்கள் எல்லாம் அந்த தங்கத்தை பார்க்கறாங்க. தங்கத்தை பார்த்த சஹாபாக்கள் எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ், இவ்வளவு பெரிய தங்கத்தை செல்வத்தை அல்லாஹ் கொடுத்து விட்டான், பாரசீகம் வீழ்த்தப்பட்டு விட்டது, வெள்ளை மாளிகை வீழ்த்தப்பட்டு விட்டது என்று சஹாபாக்கள் எல்லாம் சந்தோஷப்படுகிற போது கலீஃபா உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அந்த தங்கத்தை பார்த்து அழுவுறாங்க. அவங்க மட்டும் அழுவுறாங்க, சஹாபாக்கள் சந்தோஷப்படுறாங்க. கலீஃபாவுடைய அழுகையை பார்த்த பக்கத்தில் இருந்த மூத்த சஹாபி அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபாட கேட்பாங்க, கலீஃபா அவர்களே, இது வெற்றியின் நாள் இல்லையா, இது வெற்றியின் கொண்டாட்ட நாள் இல்லையா, இது சந்தோஷ நாள் இல்லையா, நீங்கள் சந்தோஷத்தை வெளிப்படுத்தாமல் ஏன் நீங்கள் அழுகிறீர்கள், உங்களை எது அழ வைத்தது என்று அந்த சஹாபி கேட்கிறாங்க. கலீஃபா உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அதுக்கு பதில் சொல்றாங்க, நான் ஏன் அழுகிறேன் என்று சொன்னால், என்னை எது அழ வைத்தது என்று சொன்னால், இவ்வளவு தங்கங்களை எல்லாம் நான் மக்களுக்கு கொடுக்கிறதுக்கு முன்னால மக்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருந்தார்கள், மக்கள் சகோதரத்துவத்தோடு வாழ்ந்தார்கள். இந்த ஒற்றுமை, இந்த சகோதரத்துவத்தின் மூலமாக அல்லாஹ்வுடைய உதவி கிடைத்தது. அல்லாஹ்வுடைய உதவியின் மூலமாக நாம் பாரசீகத்தை வல்லரசையை வீழ்த்தி விட்டோம். இந்த தங்கங்களை, இந்த சொத்து பத்துகளை நான் மக்களுக்கு பிரித்து கொடுத்தால் இந்த சொத்து என்பது உங்களுக்கு மத்தியில் போட்டி பொறாமையை ஏற்படுத்தி விடுமோ, இந்த போட்டி பொறாமை என்பது உங்களுக்கு மத்தியில் சண்டையை ஏற்படுத்தி விடுமோ, சண்டை என்பது உங்களுக்கு மத்தியில் பிரிவை ஏற்படுத்தி விடுமோ, பிரிவுக்கு பிறகு இது போன்ற வெற்றிகளை பெற முடியாதோ என்ற கவலை தான் என்னை அழ வைக்கிறது என்று கலீஃபா உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அந்த சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க என்கிற இந்த வரலாற்று செய்தியை இமாம் ஸஹபி அவர்கள் தங்களுடைய தாரீகுல் இஸ்லாத்துல இந்த வரலாறை பதிவு பண்றாங்களே. அப்ப என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, எதுக்கு நான் சொல்ல வர்றேன் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்க வேண்டுமா, அல்லாஹ்வுடைய வெற்றி கிடைக்க வேண்டுமா, நம்ம எல்லாம் ஒத்துமையா இருந்தா தான் அல்லாஹ்வுடைய வெற்றி கிடைக்கும், இல்லாட்டியும் கிடைக்காதுங்கிறதுக்கு இந்த வசனம் தெளிவான சான்று. எனவே மட்டுமல்லாமல் என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த சகோதரத்துவத்தை நம்ம எப்படி யாரு மாதிரி இருக்கனே அப்படின்னு சொன்னா நான் நிறைய சஹாபாக்களை சொல்லுவேன். ஆனால் நேரம் எனக்கு போதாது. அதற்காக நான் குறிப்பாக 2 சஹாபாக்களை நான் ஒத்துமைக்கு உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், முதல் சஹாபி அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு, 2வது சஹாபி சஅத் பின் ரபீ ரலியல்லாஹு அன்ஹு. புரியுதா? முதல் சஹாபி யாரு? அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு. 2வது சஹாபி யாரு? சஅத் பின் ரபீ ரலியல்லாஹு அன்ஹு. உங்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் எல்லாம் ஹிஜ்ரத் பண்ணி மதீனாவுக்கு வந்தாங்களா இல்லையா?
மதீனத்து முஹாஜிர்கள், மக்கத்து முஹாஜிர்கள், மதீனத்து அன்சாரிகள். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, மக்கத்து முஹாஜிர்களை மதீனத்து அன்சாரிகளோடு சகோதரர்களாக சேர்த்து விட்டாங்களா இல்லையா? அதில இந்த அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு மக்கத்து முஹாஜிர். புரியுதா? அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு யாரா இருக்கிறாங்க? ஒரு மக்கத்து முஹாஜிர். இந்த மக்கத்து முஹாஜிரை மதீனத்து அன்சாரியா இருந்தாங்கல்ல, அவர் யார் என்று சொன்னால் சஅத் பின் ரபிஆ ரலியல்லாஹு அன்ஹு மதீனத்து அன்சாரி. இந்த சஅத் பின் ரபிஆ ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்களையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க ரெண்டு பேரும் சகோதரர்கள், இவர் ஒரு ஊர்ல பிறந்தவர், ஒரு நாட்டில் பிறந்தவர், ஒரு உம்மா வாப்பாவுக்கு பிறந்தவர், அவர் வேற நாடு வேற குலம், ஒரு வேற கோத்திர வேற உம்மா வாப்பா, ரெண்டு பேரையும் சேர்த்து சகோதரர்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னு சொன்ன உடனே இந்த மதீனத்து சஹாபி இருந்தாங்க, அன்சாரிய சஹாபி சஅத் பின் ரபிஆ ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க சொல்றாங்க அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் பார்த்து, அப்துர் ரஹ்மான் அவர்களே, இன்னி அக்ஸரு மாலன், இன்னி அக்ஸருல் அன்சாரி மாலன், அன்சாரிகளில் நான் தான் மிகப்பெரிய பணக்காரனாக இருக்கிறேன். இந்த சஹாபி பெரிய பணக்காரவங்க சொல்றாங்க, இன்னி அக்ஸருல் அன்சாரி மாலன், அன்சாரிகளில் நான் தான் மிகப்பெரிய பணக்காரனாக இருக்கிறேன். எனவே நான் என்ன செய்கிறேன் என்று சொன்னால், ஃபாக்ஸிமு மாலி நிஸ்ஃபைனி, என்னுடைய சொத்தை நான் ரெண்டாக பிரிக்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை சகோதரன்னு சொல்லிட்டாங்களா இல்லையா? சகோதரனுக்கு பாதி சொத்து கொடுக்கணுமா இல்லையா? இன்னைக்கு கூட பிறந்த சகோதரனுக்கே கொடுக்கிறது கிடையாது. ஆனால் சுப்ஹானல்லாஹி ஜல்ல ஜலாலஹு, இந்த சஅத் பின் ரபிஆ ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை சகோதரன்னு சொல்லிட்டாரு, அதனால நான் பெரிய பணக்காரரு, நான் என்ன பண்றேன், என் சொத்தை ரெண்டா பிரிச்சு உங்களுக்கு தர்றேன். சொத்தை மட்டுமல்ல, சுப்ஹானல்லாஹ், இந்த ஹதீஸை நீங்கள் படித்து பாருங்கள். இமாம் புகாரி தங்களுடைய சஹீஹுல் புகாரியின் 3789வது ஹதீஸாக இந்த ஹதீஸை சொல்லுவாங்க. நான் சொத்தை பிரித்து தருவது மாத்திரமல்ல, லீ இம்ராதானி, எனக்கு ரெண்டு மனைவிமார்கள் இருக்கிறாங்க, எனக்கு ரெண்டு மனைவிமார்கள் இருக்கிறாங்க. நீங்க சொல்லுங்க, ஒரு மனைவியை நான் தலாக்கு சொல்லிடுறேன், அந்த மனைவியுடைய இத்தாவுக்கு பிறகு அந்த மனைவியை நீங்கள் நிக்க. சுப்ஹானல்லாஹி சுப்ஹானல்லாஹி ஜல்ல ஜலாலஹு. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சகோதரன்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்படின்னு சொத்தை கொடுத்தது மட்டுமல்லாம, சொத்தை கொடுக்க முன் வந்தது மட்டுமல்லாம, ரெண்டு மனைவி இருக்கிறாங்க, சொல்லுங்க தலாக்கு சொல்லிடுறேன், இத்தாவுடைய காலத்துக்கு பிறகு நீங்க நிக்காஹ் பண்ணிக்கிறங்க என்று சஅத் பின் ரபிஆ ரலியல்லாஹு அன்ஹு அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப்ங்கற சஹாபிட்ட சொல்லுவாங்க. இதை கேட்டு அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அந்த அன்சாரிய சஹாபிட்ட சொல்லுவாங்க, பாரக்கல்லாஹு லக ஃபீ அஹ்லிக வ மாலிக, உங்களுடைய மாலிலும் உங்களுடைய செல்வத்திலும் உங்களுடைய குடும்பத்திலும் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. ஐன சூக்குக்கும், இந்த ஊர்ல எங்கே சூக்கு இருக்கிறது, எங்கே பஜார் இருக்கிறது, பஜாரை காட்டுங்க. நான் ஒரு பிசினஸ் மேன், மக்காவோட வியாபாரம் பார்த்திருக்கிறேன், பெரிய பணக்காரனா இருந்தேன், எனக்கு வியாபார திறமை இருக்கிறது, எனக்கு பஜாரை மட்டும் காட்டுங்க, நான் புரட்சிக்கிறேன், சொத்துலாம் எனக்கு வேண்டாம் என்று அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அந்த சஹாபிட்ட சொன்னாங்க. இதை கேட்ட சஅத் பின் ரபிஆ ரலியல்லாஹு அன்ஹு சூக்கு பனி கைனுகா, பனு கைனகாங்கிற ஒரு குலம், ஒரு யூத குலம் இருக்கிறது, அவங்களுக்கு ஒரு சூக் இருக்கிறது, அந்த சூக் அந்த பஜாரை காட்டினாங்க. அதுல போய் மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு பால் வியாபாரம் பண்ணாங்க, பாலாடை வியாபாரம் பண்ணாங்க, நெய் வியாபாரம் பண்ணாங்க, அதை பண்ணி பெரிய பணக்காரவங்க ஆனாங்க. எந்த அளவுக்கு என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆயிட்டாங்கல்ல, அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களுக்கு அவங்களுக்கு சாப்பாடு, துணிமணி, எடை, எல்லா விதமான பொருளாதார செலவுகளை யார் பார்த்து கொண்டது என்று சொன்னால், யார் பார்த்துக்கிட்டது? இந்த அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு எல்லா விதமான பொருளாதார உதவிகளை பார்த்துக்கிட்டாங்க என்று வரலாறு பேசுகிறது. அப்ப என் அருமை சகோதரர்களே, நம்முடைய சகோதரத்துவம் என்பது நான் நிறைய சஹாபாக்களை சொல்லுவேன், நேரமின்மையின் காரணத்தால் இந்த ரெண்டு சஹாபாக்களை சொல்றேன். முதல் சஹாபி யாரு? அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு. இரண்டாவது சஹாபி யாரு? சஅத் பின் ரபிஆ ரலியல்லாஹு அன்ஹு. இந்த மாதிரியான அன்பு இருக்கணும், இந்த மாதிரியான பாசம் இருக்கணும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி
என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, நம்முடைய அன்பை, நம்முடைய பாசத்தை சகோதரர்களுக்கு மத்தியில் வெளிப்படுத்த வேண்டும். எனக்கு உங்க மேல அன்பு இருக்குது, உங்களுக்கு ஏன் மேல அன்பு இருக்குது அப்படின்னு சொன்ன இந்த அன்பு பாசத்தை என்ன செய்யணும்? வாயில சொல்லணும், நான் உங்களை அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறேன் அப்படின்னு இந்த அன்பை நீங்க வெளிப்படுத்துங்க என்று நான் சொல்லவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னாங்க என்கிற இந்த ஹதீஸை இமாம் அபூதாவூத் அவர்கள் 1522வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் பின் ஜபலுடைய தோள் புஜத்துல கையை போடுவாங்க. கையை போட்டு சொல்லுவாங்க, யா முஆத் வல்லாஹி இன்னீ லா உஹிப்புக. முஆத் அவர்களே, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் சொல்கிறேன், நான் உங்களை விரும்புகிறேன், நான் உங்களை அல்லாஹ்வுக்காக என்ன செய்கிறேன். சொன்னது யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சஅத் பின் முஆத் பின் ஜபல்ட்ட சொன்னாங்க, நான் அல்லாஹ்வுக்காக உங்களை நேசிக்கிறேன் அப்படின்னு அவங்க வச்சிருக்கக்கூடிய அன்பு பாசத்தை வெளிப்படுத்தினாங்க. வெளிப்படுத்தி போட்டு சொன்னாங்க, நீங்க 5 வேளை ஃபர்லான தொழுகைக்கு பிறகு ஒரு திக்ரை ஓதுவதை விட்டுவிட வேண்டாம், மறந்து விட வேண்டாம். என்ன திக்ர் என்று சொன்னால், அல்லாஹும்ம இன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக என்பதை நீங்கள் ஓதாமல் விட வேண்டாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த முஆத் பின் ஜபல்கிற சஹாபிட்ட சொன்னாங்க என்று ஹதீஸ் பேசுகிறது. அப்ப அன்பை காட்டணும், பாசத்தை வெளிப்படுத்தணுங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் அழகான ஆதாரம். மட்டுமல்லாமல் என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த சகோதரத்துவம் என்பது எங்கே வெளிப்படுத்தப்பட வேண்டும் தெரியுமா? எங்கே வெளிப்படுத்தணும்? கல்யாணத்தில் கூப்பிடுறது மட்டுமில்ல, பிரியாணி சாப்பிடுறது மட்டும் கிடையாது. சகோதரத்துவம் எங்கே வெளியாக வேண்டும் என்று சொன்னால், ஒரு சகோதரனுக்கு துன்பம் வந்து விட்டால், ஒரு சகோதரனுக்கு கஷ்டம் வந்து விட்டால், ஒரு சகோதரனுக்கு நோய் வந்து விட்டால், ஒரு சகோதரனுக்கு வறுமை வந்து விட்டால், அந்த கஷ்டமான நேரத்தில் நம்ம என்ன செய்யணும்? அந்த சகோதரத்துவத்தை காட்டணும். அப்ப போய் அவருக்கு உதவி செய்யணும். இன்பத்தை அனுபவித்து விட்டு துன்பத்தில் விட்டு விட்டு ஓடுகிறோமா இல்லையா? இது அல்ல அன்பு, இது அல்ல சகோதரத்துவம். நீங்கள் இன்பத்தை அனுபவித்தோல அனுபவிக்கவில்லையோ, துன்பத்தை என்ன செய்யணும்? போய் அனுபவிக்கணும். உதாரணமா உங்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 சஹாபாக்களை நடமாடும் சொர்க்கவாசின்னு சொன்னாங்களா இல்லையா? இந்த 10 சஹாபாக்கள் வரலாறை நீங்கள் படித்து பாருங்கள். அந்த 10 சஹாபாக்கள் எப்படிப்பட்ட சஹாபாக்கள் என்று சொன்னால், நபிகள் நாயகத்திற்கு ஆரம்ப காலத்தில் வஹி வந்தது. இந்த வஹி வந்த காரணத்தால் அடிக்கப்பட்டாங்களே, உதைக்கப்பட்டாங்களே, சித்திரவதை செய்யப்பட்டாங்களே. அந்த ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த 10 சஹாபாக்கள். மட்டுமல்லாமல் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு தன்னால் முடிந்த அளவுக்கு உதவி செய்தவர்கள், இந்த மார்க்கத்திற்கு உதவி செய்தவர்கள். இந்த கஷ்டமான காலகட்டத்தில் கை கொடுத்தாங்கல்ல, கஷ்டத்தில் உதவி செஞ்சாங்கல்ல, அவங்கள தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த 10 பேரை சொர்க்கவாசி, நடமாறும் சொர்க்கவாசி என்று சொன்ன வரலாறு ஹதீஸ் பேசுகிறது. அப்ப சகோதரத்துவம் என்பது இன்பத்தில் மாத்திரமல்ல, துன்பத்தில் நிக்கணும், கஷ்டத்தில் நிக்கணும், கஷ்டத்தில் உதவி செய்யணும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக சய்யிதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, சய்யிதுனா பிலால் ரலியல்லாஹு அன்ஹு உதவி செஞ்சாங்களே இல்லையா? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சுடுமணல் புரட்டப்பட்டாங்களே, சித்திரவதை செய்ய. நான் கேட்கிறேன், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரே உம்மா பாப்பாவுக்கு பிறந்தவங்களா? சம்மதமே இல்லை. இவங்க வேற அவங்க வேற, சம்மதமே இல்லாதவங்க. ஆனால் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அந்த சுடுமணலில் புரட்டப்படுகிறார்கள், சித்திரவதை செய்யப்படுறாங்க. வலிச்சது யாருக்கு வலிக்குது? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு அது வலிக்குது. ஓடி போறாங்க, உதவி செய்ய முன் வர்றாங்க. அவங்களுடைய எஜமான்ட்ட பேசுறாங்க, என்னப்பா வேணும் கேளுப்பா, கேட்கிற தொகையை தர்றம்பா அப்படிங்கிறாங்க. அவர் ஒரு தொகையை கேட்கிறாரு. அந்த தொகையை கொடுத்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பிலால் ரலியல்லாஹு அன்ஹுவை விடுதலை செஞ்சாங்கன்னு சொன்னா, அப்ப இந்த சகோதரத்துவம், இந்த அன்பு, இந்த ஒற்றுமை என்ன செய்யணும்? நமக்கு மத்தியில் இருக்கணும் என்ற வரலாறுகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மட்டுமல்லாமல் எப்படி துன்பத்தில் சகோதரர்களுக்கு நாம் உதவி செய்கிறோமோ, அது மாதிரி நன்மையை ஏவுகின்ற விஷயத்தில்,
தீமையை தடுக்கின்ற விஷயத்தில், தொழுகையை சொல்லுகின்ற விஷயத்தில், ஜகாத்தை கொடுக்க சொல்லுகின்ற விஷயத்தில் என்ன செய்யணும்? பரஸ்பர நன்மையை ஏவுவனே. ஏன் நண்பன் என்ற காரணத்தால் நண்பன் தப்பு செஞ்சால் விடக்கூடாது. நண்பன் தப்பு செய்கிறானா, எப்பா இது மார்க்கத்தில் தப்புப்பா, இது கூடாது, இது ஹராமு, அல்லாஹ் தண்டிப்பா அப்படின்னு என்ன செய்யணும்? நீங்கள் குர்ஆனை படித்து பாருங்கள். திருமறை குர்ஆனில் சூரத்து தௌபா என்று சொல்லக்கூடிய 9வது அத்தியாயத்தின் 71வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான். வல் மூமினூன வல் மூமினாத்து பஅதுஹும் அவுலியாஉ பஅல் يأمرون بالمعروف وينهون عن المنكر ويقيمون الصلاة ويؤتون الزكاة أولئك سيرحمهم الله. அல்லாஹ் பேசுகிறான், மூமினான ஆண்களும் மூமினான பெண்கள் சகோதரர்கள், ஆண்கள் ஆண்கள் சகோதரர்கள், பெண்கள் பெண்கள் சகோதரிகள் என்றெல்லாம் அல்லாஹ் சொல்லிவிட்டு, எதில் நீங்கள் சகோதர சகோதரிகள் என்று சொன்னால் எதில்? يأمرون بالمعروف وينهون عن المنكر, நன்மையை ஏவுகின்ற விஷயத்திலே, பாவங்களை தடுக்கின்ற விஷயத்திலே. ஒரு சகோதரன் நன்மையை செய்யவில்லையா என்ன செய்யணும்? கரெக்டா சுபுவுக்கு போகலையா, பள்ளிவாசலுக்கு போகலையா என்ன செய்யணும்? எப்பா சுபுகு ஃபர்லுப்பா, போப்பா கண்டிப்பா போகணும் அப்படின்னு சொல்லணும். தப்பு பண்றானா, பாவம் பண்றானா என்ன செய்யணும்? இது தப்பு பாவம் ஹராமுடைய தான் சொல்லணும். அப்ப நன்மையை ஒன்னே கஷ்டத்தில் உதவி செய்யணும், இரண்டாவது என்ன செய்யணும்? நன்மையை ஏவி தீமையை தடுக்கணும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி சகோதரர்களுடைய இந்த நட்பு விஷயத்தில் அவங்க தப்பு பண்றாங்களா, அந்த தப்பை நேரில் சுட்டி காட்ட வேண்டுமே தவிர வெளியே போய் என்ன சொல்லக்கூடாது, அதை சொல்லக்கூடாது. ஒரு ஹதீஸை நீங்க படிச்சு பாருங்க. இமாம் முஸ்லிம் தங்களுடைய சஹீஹ் முஸ்லிமில் 2699வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. மன் சதர முஸ்லிமன் சதரஹுல்லாஹு ஃபித் துன்யா வல் ஆகிரா, யார் ஒரு முஸ்லிமின் குறையை மறைக்கிறாரோ அவருடைய குறையை அல்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும் மறைக்கிறார். நம்மள்ட்ட குறை இல்லையா, நம்ம தப்பு செய்யலையா, நம்ம பாவம் செய்யலையா, நாளை மறுமையில நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பது அல்ல, நம்முடைய பாவங்களை மன்னிப்பது மட்டுமல்லாமல் நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மறைக்கணும். 50 பேருக்கு முன்னால அடேங்க வாடு கூப்பிட்டு விசாரிச்சு போட்டு, இந்த தப்பு செஞ்சியா இல்லையா, இந்த பாவம் செஞ்சியா இல்லையா அப்படின்னு கேட்டுப்பட்டு மன்னிச்சுட்டு சொர்க்கத்துக்கு போகணும்னு சொன்னா நம்ம கேவலப்படுத்தப்படுவோம். சொர்க்கம் கிடைக்கிறாயிட்டு, ஆனா எல்லாருக்கும் நம்ம யாருன்னு தெரிஞ்சு போகிறேன். அப்படி இல்லாம அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னை சத்தார் என்று சொல்கிறானா இல்லையா? சத்தார்னா என்ன? பாவங்களை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். அப்ப சில பேர் அல்லாஹ் என்ன செய்ய கூப்பிடுவான், அவன் செஞ்ச பாவம் அல்லாஹ்வுக்கு தெரியும், கேள்வியே கேட்க மாட்டான், விசாரிக்கவே மாட்டான். அவன் செஞ்ச பாவத்தை அல்லாஹ் மறைச்சிடுவான், மறைச்சு விட்டு போப்பா சொர்க்கத்துக்கு அப்படின்னு அல்லாஹ் அனுப்புவான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, யார் ஒருடைய குறையை மறைக்கிறாரோ அவருடைய குறையை அல்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும் மறைக்கிறான். அப்ப சகோதரத்துவம் என்பது நல்லா இருந்துபட்டு திடீர்னு வருத்தம் வந்துடும். திடீர்னு வருவா இல்லையா? வருத்தம் வந்தனால தெரியாத எனக்கு அவனை பத்தி, அவன் என்ன என்ன சொன்னான்னு தெரியாதா, என்ன செஞ்சான்னு தெரியாதா அப்படின்னு ஃபேஸ்புக்கில் பேசுகிறோமா இல்லையா, யூடியூபில் பேசுகிறோமா இல்லையா? இதெல்லாம் மார்க்கம் அல்ல, இது ஒரு அசிங்க, ஒரு அவமானம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி பார்த்தீங்களாக்க என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, நம்முடைய சகோதரத்துவம் நீடிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த அன்பு என்பது, இந்த பாசம் என்பது அல்லாஹ்வுக்காக இருக்கணும். ஊருக்காக, பேருக்காக, விளம்பரத்திற்காக, துனியாவுடைய லாபத்திற்காக இந்த ஒற்றுமை இல்லாமல், இந்த சகோதரத்துவம் இல்லாமல் யாருக்கா இருக்கனே? அல் ஹுப்பு லில்லாஹ், நான் இவரை அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறேன், அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறேன் என்ற இந்த அன்பு, இந்த சகோதரத்துவம் இருந்தால் இது மௌத்து வர நீடிக்குங்க, இது சொர்க்கத்து வர வரும். எப்ப உடையும்? இது அல்லாஹ்வுக்காக இல்லாம துனியாவுக்காக இருந்தா என்ன செய்ய? இது உடைஞ்சு போயிடும். ஒரு ஹதீஸை இமாம் புகாரி அவர்கள் தங்களுடைய சஹீஹுல் புகாரியின் 16வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. சலாசுன் மன் குன்ன ஃபீஹி வஜத ஹலாவத்தல் ஈமான், யாரிடத்தில் 3 பண்புகள் உள்ளனவோ அவர் ஈமானிய சுவையை சுவைத்து விட்டார். புரியுதா? யார்கிட்ட இது நற்பண்புகள் மாநாடு, யாரிடத்தில் 3 பண்புகள் உள்ளனவோ அவர்கள் ஈமானிய சுவையை சுவைத்து விட்டார்கள் என்று சொல்லிவிட்டு, முதல் நற்பண்பு என்ன என்று சொன்னால் ஐயகூன் அல்லாஹு வ ரசூலுஹு அஹப்ப இலைஹி மிம்மா சிவாஹுமா, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும்
எல்லாவற்றையும் விட அதிகமாக நேசிக்க வேண்டும். நம்முடைய அம்மாவை விட, வாப்பாவை விட, கணவனை விட, மனைவியை விட, பிள்ளைங்களை விட, சொத்து பத்துகளை விட யாரை ஃபர்ஸ்டா நேசிக்கிறேன்? அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலை நேசிக்கிறேன். இப்படி நேசித்தால் அவர் ஈமானிய சுவையை சுவைத்து விட்டார். ஒன்னாவது பண்பு. இரண்டாவது பண்பு என்ன என்று சொன்னால், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை நேசிக்கிறான். இந்த நேசம் என்பது லா யுஹிப்புஹு இல்லா லில்லாஹி, அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறேன். அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறான்னு சொன்னா அவனும் ஈமானிய சுவையை சுவைத்து விட்டான். அது மாதிரி குஃபுர் செய்யக்கூடாது. குஃபரின் பக்கம் போறதை வெறுக்கனே. எந்த அளவுக்கு வெறுக்கனே? நரகத்தில் தள்ளப்படுவது, நெருப்பில் தள்ளப்படுவதை ஒருவன் வெறுப்பானா இல்லையா? அது மாதிரி குஃபரின் பக்கம் போறத ஒருவன் வெறுக்கிறான் என்று சொன்னால் அவன் ஈமானிய சுவையை சுவைத்து விட்டான் என்று இந்த ஹதீஸ் பேசுகிறது. அப்ப என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, அல்லாஹ்வுக்காக நம்ம நேசிக்கிறோம்னு சொன்னா ஒன்னு ஈமானிய சுவையை சுவைச்சிட்டோம். ரெண்டாவது அந்த அந்த அன்பு, அந்த ஒத்துமை என்ன செய்ய கடைசி வர நீடிக்கும், சொர்க்க வர அது வரும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது நமக்கு மத்தியில் உள்ள சகோதரத்துவத்தை சொல்லிட்டு, ஒற்றுமையை சொல்லிட்டு, அப்புறம் என்ன சமுதாய ஒற்றுமை, அதுக்கான நேரத்தில் எடுக்க மாட்டேன், 5 நிமிஷத்துல இன்ஷால்லா முடிச்சிருவேன். அதாவது சமுதாயம் என்று சொன்னால் முஸ்லிம் இஸ்லாமிய சமுதாயம், சமூகம் என்று சொன்னால் பிற சமூக மக்களோடு எப்படி ஒத்துமையா இருக்கனே, எப்படி அன்பு பாசமா இருக்கனே அப்படிங்கிறதுக்கு நான் 5 நிமிடத்தில் சில வரலாறுகளை சொல்லி, நீங்களே சொல்றதுக்கு முன்னால நானே சொல்றது மரியாதை, அதனால 5 நிமிடத்தில் நான் சில செய்திகளை சொல்லி முடிக்கிறேன்னு சொன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிற சமூக மக்களோடு எவ்வளவு அன்பா இருந்தாங்க, எவ்வளவு ஒத்துமையா இருந்தாங்கிறதுக்கு 1-2 ஹதீஸுகளை ஞாபகம் ஊட்டுகிறேன். ஒன்று பாத்தியலாக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு யூத சிறுவன் வருவார் போவார். அந்த யூத சிறுவன்ட்ட இதை இமாம் புகாரி 1356வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் ஹயர். அப்பறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு யூத சிறுவனை வேலை செஞ்சாரா, அவருக்கு உடம்புக்கு முடியாமல் போயிடுச்சு. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் சமூக ஒற்றுமையை பாருங்க. அந்த பையனை போய் பார்க்க போகிறாங்க. அவரை போய் பார்க்க போய் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அந்த நேரத்திலையும் பார்க்க போயிட்டு அந்த நேரத்திலையும் அவங்களுக்கு தாவா பண்ணி செய்யறாங்க. தாவா பண்ணி செய்யும் போது அவர் இஸ்லாத்துக்கு வந்துடலாம் அப்படின்னு ஆசைப்படுறாரு. ஆனா வாப்பா எதுவும் சொல்லுவாரோ அப்படின்னு அவங்க வாப்பாவுக்கு பயந்தாரு. அந்த பையனுடைய வாப்பா சொன்னாரு, அத்தே அபுல் காசிமுக்கு நீ கட்டுப்படு. அபுல் காசிம்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்களுடைய மூத்த பையன் காசிம். அபுல் காசிமுக்கு நீ கட்டுப்படு அப்படின்னு சொன்ன உடனே அந்த சின்ன பையன் என்ன பண்ணாரு, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னு கலிமா சொன்னாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்ஹம்துலில்லாஹில்லதி அன்கதஹு மினன் நார், இந்த ஒரு உயிரை நரகத்தை விட்டும் அல்லாஹ் பாதுகாத்தானே அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் அப்படின்னு அல்லாஹ்வை புகழ்ந்தாங்க என்று ஹதீஸ் பேசுகிறது. இது சமூக ஒற்றுமையா இல்லையா? பிற மதத்து ஒரு பையன் யூத சிறுவன், அந்த யூத சிறுவனுடைய அந்த நோயான சமயத்தில் போய் பார்த்தாங்க, விசாரிச்சாங்க, ஒரு செய்தி. ரெண்டாவது பார்த்தீங்களாக்க அவங்க ஹிஜ்ரத் பண்ணி மதீனாவுக்கு வந்தாங்கல்ல, மதீனாவில் நிறைய யூதர்கள் இருக்கிறாங்க. யூதர்கள் 3 குலங்களாக வசித்துக் கொண்டிருக்கிறார்கள். பனு குரைலா என்ற ஒரு குலம், பனு கைனகா என்ற இன்னொரு குலம், பனு நலீர் என்று சொல்லக்கூடிய இன்னொரு குலம். புரியுதா? பனு குரைலா, பனு நலீர், பனு கைனகா அப்படின்னு சொல்லக்கூடிய 3 குலங்களாக யூதர்கள் வசித்துக் கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு ஆட்சிக்கு வந்த உடனேயுமே அந்த 3 குலத்து மக்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்கள்ட்ட போய் பேசுறாங்க. அவங்கள்ட்ட போய் பேசி என்ன ஒப்பந்தம் போடுறாங்கன்னு சொன்ன, சமாதான ஒப்பந்தம், பாதுகாப்பு ஒப்பந்தம். யூத மக்களே, நாங்க உங்களுக்கு உதவி செய்வோம், நீங்க எங்களுக்கு உதவி செய்யணும், நாங்க உங்களை பாதுகாப்போம், நீங்க எங்களை பாதுகாக்கணும். வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு எதிராக போர் செய்தால் நாங்க உங்களுக்கு ஆதரவாக அந்த போர்க்களத்தில் நிற்போம். எங்களை அடிக்க வந்தா நீங்க என்ன செய்யணும், எங்களுக்கு சப்போர்ட்டா உதவி செய்யணும் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த யூத மக்களோடு பாதுகாப்பு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்ன, இது சமூக ஒற்றுமையா, ஒற்றுமை இல்லையா?
அதே மாதிரி பார்த்தீங்களாக்க இன்னொரு ஹதீஸை இமாம் புகாரி அவர்கள் 1020வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. ரசூலுல்லாஹ்வை சஹாபாக்களை அடிச்சு உதைச்சி சித்திரவதைப்படுத்தி மதீனா விட்டு அனுப்பி விட்டாங்கல்ல, மக்கா விட்டு அனுப்பி விட்டாங்கல்ல. மக்கா விட்டு அனுப்பி விட்டவனையுமே அல்லாஹ் மக்காவாசிகளை தண்டிக்கிறான். மக்காவாசிகளை எப்படி தண்டிக்கிறான்? மழையை அல்லாஹ் நிறுத்தி விட்டான். மழையை நிறுத்தினவுடையுமே சரியான பஞ்சம், சரியான கஷ்டம், வறுமையில மக்காவாசிகள் எல்லாம் கஷ்டப்படுறாங்க. வறுமையில மக்காவாசிகள் கஷ்டப்பட்டவனையுமே அப்ப மக்காவாசிகள், மக்காவுடைய காவிர்கள் புரிந்து கொண்டார்கள், நம்ம முஸ்லிம்களுக்கு கஷ்டம் கொடுத்தமே, அதனால தான் அல்லாஹ் தண்டிக்கிறான், அதனால தான் மழையை அல்லாஹ் நிப்பாட்டிட்டான் என்று புரிந்து கொண்டார்கள். புரிந்து கொண்டு அபூஜஹில் கூட்டம் என்ன செய்யறான் என்று சொன்னால், அபூ சுஃபியான் அன்னைக்கு இஸ்லாத்துக்கு வரல. இஸ்லாத்துக்கு வராத அபூ சுஃபியான மதீனாவுக்கு அனுப்பிடுறாங்க. மதீனாவுக்கு ஏன் அனுப்புறாங்கன்னு சொன்ன, நீங்க போய் முகமதுட்ட துவா செய்ய சொல்லுங்க, முகமதுட்ட துவா செய்ய சொல்லுங்க. எதுக்கு துவா? மக்காவில் அல்லாஹ் மழையை பொழிய செய்ய வேண்டும், இந்த மழையின் மூலமாக அல்லாஹ் ரிஸ்க தரனே, பரக்கத்தை தரனே, நோயை நீக்கனே, அதுக்காக நீங்க போய் முகமது துவா செய்ய சொல்லுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அபூஜஹில் தலைமையில் இருக்கக்கூடிய அரசாங்க அபூ சுஃபியான மதீனாவுக்கு அனுப்பி விடுறாங்க. அபூ சுஃபியான் மதீனாவுக்கு வர்றாரு. வந்து சொல்றாரு, யா முஹம்மத் ஜிஇத தஅமுரு பி சிலத்திர் ரஹம், நீங்க என்ன சொல்றீங்கன்னு சொன்னா, சொந்த பந்தங்களோடு சேர்ந்து வாழனே, உறவை பேண வேண்டும் என்பது நீங்கள் சொல்கின்ற உபதேசத்தில் முக்கியமான உபதேசமாக இருக்கிறது. இன்ன கௌமக ஹலகு, உங்களுடைய சொந்த பந்தங்களை பொறுத்தவரை மழை இல்லாத காரணத்தால் வறுமையில அவர்கள் எல்லாம் செத்து மடிந்து கொண்டிருக்கிறார்கள், அவங்க எல்லாம் செத்ததை சாப்பிடுறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால ஃபதுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்க. சொல்றது யாரு? அபூ சுஃபியான் சொல்றாரு, நீங்க அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்க. எதுக்கு துஆ செய்யுங்க? அல்லாஹ் மக்காவில் மழையை பொழிய செய்ய வேண்டும், மக்காவில மழை பெய்யறதுக்காக நீங்க அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்க அப்படின்னு அபூ சுஃபியான் ரசூலுல்லாஹ்ட்ட கோரிக்கை வைக்கிறாரு. இதை கேட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே இமாம் புகாரி இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. ஃபதஆ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கேட்டு என்ன பண்ணாங்க? துஆ செஞ்சாங்க. ஃபசுகுல் கைஸ, அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய துஆவை ஏற்றுக்கொண்டு மக்காவுக்கு பயனுள்ள மழையை இறக்கினான் என்று இந்த ஹதீஸ் பேசுகிறது. அப்ப என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு சமூக அக்கறையோடு இருந்தாங்க, சமூக பாதுகாப்போடு இருந்தாங்க, பிற சமூக மக்களுக்காக உதவி செஞ்சாங்க என்பதற்கு அழகான வரலாறு. அதே மாதிரி பார்த்தீங்களா, ஒரு யூத பெண் என்ன பண்றாங்க? ரசூலுல்லாஹ்வுக்கு விருந்து கூப்பிடுறாங்க. அந்த விருந்தில விஷக்கரியை வச்சுக்கிறாங்க. அது ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியல. ஆனால் என்ன பண்ணாங்க? அது யூத பெண்ணா முஸ்லிமான்னா பார்க்கல, விருந்து கூப்பிடுறாங்க. சமூக ஒற்றுமை, சமூக அன்பு, சமூக பாச, அந்த கறியை போய் சாப்பிடலாம் அப்படின்னு அந்த விருந்தோம்பலை ஏத்துக்கிட்டாங்க. அந்த கறியை சாப்பிட்டாங்க. அல்லாஹ்வுடைய ஷிஃபா, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு கிடைச்சிச்சு என்றெல்லாம் ஹதீசுகள் பேசுகின்றனவே. அப்ப என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, இந்த அஹ்லாக் என்று சொல்லக்கூடிய நறுப்பண்பை பேசுகின்ற இந்த மாநாட்டிலே வெறுமனை பேசக்கூடிய மக்களாக மட்டுமல்லாமல், வெறுமனை கேட்கக்கூடிய மக்களாக மட்டுமல்லாமல் யாராக மாறனே? அதை அமல்படுத்தக்கூடிய மக்களாக, அதை பின்பற்றக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது போன்ற செய்திகளை சொல்லுகிற போது சஹாபாக்கள் எல்லாம் எப்படி சமிஅனா வ அதானா, கேட்டோம் கட்டுப்பட்டோம் என்று குர்ஆன் சுன்னாவுக்கு சஹாபாக்கள் கட்டுப்பட்டாங்களோ, சஹாபாக்களுடைய கல்புகளில் ஈமானை அல்லாஹ் முழுமைப்படுத்தினானோ, இறையச்சத்தை அல்லாஹ் முழுமைப்படுத்தினானோ, அதுபோன்று நம்முடைய கல்புகளில் ஈமானை, இறையச்சத்தை அல்லாஹ் முழுமைப்படுத்தி நம்முடைய இபாதத்துகளை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவங்களை மன்னித்து மறைத்து நன்மைகளாக மாற்றி நாளை மறுமையில் மிக உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சொர்க்கத்திலே நபிமார்கள், சித்தீகீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்களோடு நாம் எல்லோரையும் குடும்பம் குடும்பமாக அல்லாஹ் ஒன்று சேர்த்து வைப்பானாக என்ற துஆவோடு முடிக்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.